சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரகசம்பா பிரியாணி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம். இதில் 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அப்புறம் ஜீரக சம்பா ரைஸ் 130 ரூபா ரைஸு. அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 தக்காளி மீடியம் சைஸ் சின்ன தக்காளி ப்ளஸ் 2 வெங்காயம், புதினா கொத்தமல்லி ஒரு அரைக்கட்டு இந்த மாதிரி வந்து தனியாக பிரித்து கழுவி வச்சுருக்கோம். தேவையான அளவு கல்லுப்பு, ஒரு அரை லெமன், ரெண்டு ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் தயிர், கெட்டியான தயிர் இந்த மாதிரி, 1.25 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், எவரெஸ்ட் சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடலாம் தேவையான அளவு. இந்த அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன் சிக்கன் மசாலா. அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கொத்தமல்லி அப்புறம் புதினா ப்ளஸ் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் 2 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து மிக்சியில் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக பண்ணிக்க போகிறோம். ஒரு க்ரீனிஷ் பேஸ்ட் ஆகிரும் இது. இந்த 2 மிளகாவும் போட்டுடுறோம். காரம் வந்து எங்கள் வீட்டில் மீடியம் தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் மிளகாய் 2 சின்ன மிளகாய் போட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல் டைரெக்டாக பூண்டு இஞ்சியும் போட்டு கூட அரைக்கலாம். அது அவங்க விருப்பம். நாங்கள் இதை ஆல்ரெடி வீட்டிலேயே அரைச்சி வச்சுருந்து இருந்துச்சு. ஸோ அது யூஸ் பண்ணி இந்தமாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து பிரியாணிக்கு வந்து அரிசி, ஜீரக சம்பா அரிசி இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு 120 ரூபா 130 ரூபாலேருந்து நல்ல அரிசி கிடைக்குது. 2.5 கப்பு நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்திருக்கேன். 2.5 கப்பு ஒரு 5 பேர் 6 பேர்கிட்ட இந்த பிரியாணி சாப்பிட்லாம். நல்லா வெயிட்டாக சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம். நார்மலாக எங்கள் ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் நைட்டு கூட வச்சுட்டு சாப்பிடுவோம். இதை தண்ணியில் வந்து 2-3 அலசிட்டு ஊற வச்சிட வேண்டியது தான். 20 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் ஊறினா போதும். நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வச்சிங்கன்னா போதும். கரெக்டாக மசாலா ரெடி பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மேரினேஷன் பார்ப்போம். சிக்கன் நம்ம கழுவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, மஞ்சத்தூள் போட்டு. அந்த சிக்கனில் வந்து நம்ம வச்சுருந்த மஞ்சத்தூளில் பாதி மஞ்சத்தூள் இதில் போட்டுட்டு, மீதி வந்து சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் பாதி போட்டுக்கிறோம். இது எதுக்குன்னா அந்த ஃப்ளேவர் இந்த சிக்கனில் வந்து மேரினேஷனில் இன்ஃப்யூஸ் ஆகணும் உள்ள. அதுக்காக வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்து இதிலே டைரெக்டாக போட்டுடுறோம். நம்ம மொத்தமாக எல்லாமே போட்டுடுறோம். அதாவது 1.25 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் 3/4 கிலோ சிக்கனுக்கு. இந்த மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மிளகாத்தூள். கலர் நல்லா சிவப்பாக இருக்கும், பட் ஆனால் காரம் கம்மியாக இருக்கும். அதனால தான் 1.25 ஸ்பூன். நம்ம ஊர் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் 3/4 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா காரம் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம ஊர் மிளகாத்தூள். மல்லித்தூள் அதே ரேஷியோவில் வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து தேவையான அளவு கல் உப்பு ஒரு 50 to 60% உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த உப்பு வந்து சிக்கனுக்குள்ளே ஊறுறதுக்கான உப்பு. இப்போ வந்து இதை நல்லா மேரினேட் பண்ணிடலாம். இதில் நம்ம லெமன் ஆட் பண்ணல இந்த மேரினேஷனில். ஸோ மேரினேட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி சைடில் வச்சிடலாம். இது ஒரு 20 மினிட்ஸ் 15 to 20 30 மினிட்ஸ் அப்படியே சைடில் இருக்கட்டும். பட்டை வகைகள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மரத்தி மொக்கு, அப்புறம் பிரியாணி இலை, இது தேவையானது. இது வந்து இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ஒன்றா சேர்த்து தான் குக் பண்ண போகிறோம். இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் வறுத்த எண்ணெய். ஸோ அது ஒரு 4 குழிக்கரண்டி எண்ணெய். அப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம் டேஸ்ட்டுக்காக. நெய் வேணான்றவங்க தவிர்த்துக்கலாம், பட் இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த பட்டை வகைகள் மசாலா எல்லாத்தையும் இதில் போட்டுடுறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது அந்த ரேஷியோ எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த வெங்காயத்தை வந்து சின்னதாக இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கோம். நார்மல் பிரியாணிக்கும் இந்த பிரியாணிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் பிரியாணிக்கு வந்து நீட்டாக வெட்டுவோம். இதுக்கு வந்து அப்படியே 1 2 3 பாதியாக அதை வெட்டி சின்னதாகவே போடலாம். இந்த பிரியாணி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிரியாணி. இது தலப்பாக்கட்டி பிரியாணி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பெப்பர் போடுவாங்க. இதில் நம்ம பெப்பர் போடலை, வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறோம். ஸோ வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கணும்.
மீடியம் ஃப்ளேமில் வதக்குங்க. கொஞ்சம் உப்பு இப்போது ஆட் பண்ணிக்கிறோம். இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வதக்குறோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வதக்குனிங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆயிரும் இந்த வெங்காயம். ஃப்ளாட்டான தட்டு வச்சு மூடியாச்சு. 10 to 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு 5 மினிட்ஸ் நடுவில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெங்காயம் எப்படி இருக்குன்னு. பட் நார்மலி நம்ம வந்து 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அழகாக இந்த மாதிரி வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடும். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தில் ஒரு 50% ஆட் பண்ணிட்டேன். நார்மலாக இது வந்து ஆப்ஷனல் தான், ஏன்னா நாங்கள் நிசாமி பண்ணும்போது அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதனால் நாங்கள் இது போடுறோம். நார்மலாக இது போடணுன்னு அவசியம் இல்லை வறுத்த வெங்காயம், பட் நாங்கள் வந்து டேஸ்ட்டுக்காக போடுறோம். இப்போ அடுத்து வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஒரு 4 வதக்கிட்டு இதையும் வந்து நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது புதினா, மல்லி, அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி இந்த தக்காளி எல்லாத்தோட மசாலாவோட மிக்ஸ் பண்ணுறோம். இதுவும் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த மாதிரி மீடியமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். 5 to 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி பாருங்கள், எண்ணெய் எல்லாம் திரிஞ்சு தனியாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மீதி இருக்கிற இந்த மஞ்சள் தூள் அண்ட் சிக்கன் மசாலா இருக்குங்களா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிடுறோம். இதை ஆட் பண்ணி முடிஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் இதை கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இருக்கு இல்லைங்களா, 20 நிமிஷம் to அரை மணி நேரம் அப்ராக்சிமேட் தான். அந்த மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருவோம். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கலரிகிட்டே இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி கலரிகிட்டே இருக்கணும். அந்த சிக்கனோடைய அந்த டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா ரா டெக்ஸ்சர் போயிட்டு கொஞ்சம் நல்லா ஒயிட் கலரில் பிரைட்டாக சாலிடாக மாறணும். அந்த கலர் மாறினதுக்கப்புறம் நாம் வந்து தட்டு போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். 10 to 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்தே வந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. நம்ம இது வரைக்கும் தண்ணியே ஊற்றலை ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன்லேருந்தே எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். பத்தாவதுக்கு இந்த மசாலாவும் பார்த்திங்கன்னா இப்போ சிக்கன் மஸ்ட்டு ஆல்மோஸ்ட் 60 to 70% குக்டு. சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் 50 to 70% குக்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். 3.25 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம ரைஸ் மெஷர் பண்ண அந்த டம்ளர்லேருந்து 3.25, அதாவது 2.5 கப், அந்த 2.5 கிளாஸ் அரிசிக்கு 3.25 டம்ளர் தண்ணி. இதுவும் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க வச்ச தண்ணி, கெட்டிலில் போட்டு சுட வச்சு நான் வச்சுருக்கேன். நார்மல் வாட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது கொதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நான் சுடு தண்ணி போட்டதால் எனக்கு சீக்கிரமாக ப்ராசஸ் முடிஞ்சுது. குக்கிங் ப்ராசஸ் டைமை வந்து இது வந்து ரெடியூஸ் பண்ணும், ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணாது. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிது. இது கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா தனியாக வந்துருச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து இந்த எண்ணெய் தனியாக வந்துடும். உப்பு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா உப்பு கரெக்ஷன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லெமன் வந்து அரை லெமன் ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு டேஸ்ட் பண்ணி செக் பண்ணி ஆட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து இந்த அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுறோம். பிழிஞ்சிட்டு ஒரு கலக்கி அப்படியே விட்டுற வேண்டியது தான். இப்போ அடுத்து நம்ம அரிசியை வந்து போட்டுடலாம். ஊற வச்சிருக்கிற ஜீரக சம்பா அரிசி போட்டுட்டோம். இது அப்படியே லைட்டாக கலரணும், ஏன்னா ஊறின சாதம் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும், உடையாமல். ஆல்ரெடி இந்த ரைஸ் வந்து சின்ன சின்னதாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் நம்ம வந்து மெதுவாக இந்த மாதிரி முன்னும் பின்னும் மாதிரி மூமெண்ட்ஸ் தான் இருக்கணும். அப்படியே சர்க்குலர் மூமெண்ட்ஸ் தான் இருக்கும். ரொம்ப கிளறி விடக்கூடாது. லைட்டாக அப்படியே எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக ஒரு கலர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரைஸ் நல்லா குக் ஆகணும். இப்போ ஓப்பன்லேயே குக் பண்ணுங்க. இந்த மாதிரி
குக் பண்ணிகிட்டே இருக்கணும். அடிக்கடி அடி பிடிக்காதவால் இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து முன்னும் பின்னுமா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 to 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாதம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் அப்படியே மேலே வரைக்கும் வந்துடும். நான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணோம். அதனால் இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து நான் சுடு தண்ணி அதை வந்து லைட்டாக மேலே ஊற்றிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் ரைஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து வந்துருச்சு மேலே வரைக்கும். இப்போ நம்ம தம் போட்டுற வேண்டியதுதான். இப்போ இந்த மாதிரி வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக அப்படியே ஒரு சமமாக பரப்பிட்டு இப்போ அடுத்து நம்ம தம் போட்டுடலாம். பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான தவா எடுத்துக்கிறோம். தம் நீங்கள் ஆல்ரெடி நிசாமி பிரியாணியில் பார்த்துருப்பீங்க, அதேமாரி நார்மல் தம். இந்த மாதிரி தவா போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை வச்சுட்டு இது மேலே வச்சிடுறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமான செட்டப் தாங்க. மீதி இருக்கிற இந்த வெங்காயத்தாளை வந்து போட்டுடுறோம், வறுத்து வச்ச வெங்காயம். அப்புறம் வந்து மீதி இருக்கிற இந்த கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டுக்கிறோம். அப்புறம் நம்மளுடைய ஒன் ஆஃப் த மேஜிக் இன்க்ரீடியண்ட் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூவி விட்டுக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் நம்ம செட்டப்பு. 3 டிஷ்யூ பேப்பரை மடித்து வச்சுட்டோம், சாஃப்ட் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு ஃப்ளாட் பாத்திரத்தை வச்சிடும். இது வச்ச உடனே இந்த செட்டப் டிஸ்டர்பே ஆகக்கூடாது, டைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு இதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளாட்டான பாத்திரத்தை எடுத்து வச்சுருங்க. ஃப்ளாட்டான பாத்திரம் வச்சுட்டு இதில் வந்து நம்ம ஆல்ரெடி இன்னொரு கெட்டில் இன்னொரு 1.5 லிட்டர் தண்ணி சூடாக வச்சுருக்கேன், கொதிக்க வச்சு அந்த தண்ணி இதில் ஊற்றி வச்சிடறேன். 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே இப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போது ஸ்டவ்வை ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போது ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எழுதலாம். 20 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு, நான் ஃபார்வர்ட் பண்ணிட்டோம். 20 மினிட்ஸ் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சுடுதண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த பிளேட்டையும் எடுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக தம் வெந்துருச்சு. ரைஸ் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இப்போது இது கலர்றதும் வந்து ஒரு டெக்னிக் இருக்குங்க. ரொம்ப நான் ஃபஸ்ட்டு அவசரப்பட்டு பெரிய கரண்டி வச்சு இது பண்ணிட்டேன். ஆக்சுவலாக பெரிய கரண்டி வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கரண்டியோட பேக் சைடு கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள் இந்த இது கலர்றதுக்கு. நான் இன்னொரு கரண்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறது சின்னதாக. அதை வந்து ஓரத்தில் இறக்கி லைட்டாக ஒரு 3-4 தடவை வந்து இது பண்ணாலே போதும். வெளியில் இருக்க காற்று உள்ளே போய் அதை வந்து கூல் பண்ணிடும் ரைஸை. பாருங்கள் சாப்பாடு அருமையாக வெந்துருச்சு, ரைஸ் சூப்பராக வெந்திருக்கு. குழையில ரைஸு அருமையாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பர். சிக்கனும் பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக வந்திருக்கு. நான் உங்களுக்கு ஒரு பீஸ் இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்கள், சிக்கன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்றது இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. அது பாருங்கள், வாவ் செம்மல. மறக்காமல் இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், கண்டிப்பாக வந்து திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க. ஓகே, இப்போ இதுக்கு போவோம். எங்கள் அண்ணன் பையன் சாப்பிட போகிறான், அவன் சாப்பிட்டு அவன் ரிவ்யூ சொல்லுவான். ஓகே கைஸ், இப்போ நம்மளோட பிரியாணி செம்மையாக இருக்குது. அதே மாதிரி இந்த பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாணியை வந்து குக்கரில் நீங்கள் செஞ்சீங்கன்னா யாருக்கும் கொடுக்காம நீங்களே வேலை பண்ணுறீங்க, அதனால யாருக்கும் தெரியாமல் சொன்னேன். ஓகே, சாப்பிட்டு காட்டுறாங்க. நம்மளோட தயிர் பச்சடி டேஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு விடுப்பா. சிக்கன் லெக் பீஸ் நல்லா ஃப்ரெஷ் வந்துருக்கு பாருங்க. பிரியாணி மேட்டுக்கு வந்துடலாம் பாருங்க. அதை அப்படியே தயிர் பச்சடியில் வச்சு அப்படியே குழந்தைங்க விட்டுறாமடியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, சத்தியமாக நான் போய் சொல்லலை, இது வேறு லெவலில் இருக்குது. அதை எடுத்து வச்சுருங்க. எனக்கு தான் அந்த குக்கரில் இருக்கிறதுக்குலாம் சொல்லிட்டு எப்படி ஆல்ரெடி அப்போ நான் எனக்கு கதைக்காது செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி ட்ரை பண்ணிட்டோன்னே லைக் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ட்ரை பண்ணிட்டோன்னே உங்களுக்கு சூப்பராக இருந்துன்னு தோணுச்சுன்னா 3-4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோட அடுத்த வீடியோ பார்க்க போகிறது அஸ்வின். பாய்.